வருஷம் ஆடி 18 அன்னைக்கு எங்கள் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிட்றதுக்காக எங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ஆத்துப்பழம் சுடுகாட்டுக்கு தாங்க நாங்கள் வருவோம். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் வந்துட்டு அதில் வச்சு நாங்கள் வந்து இந்த தேங்காய் பழம் ஊதுபத்தி எல்லாமே வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இது வந்து அவங்க இறந்ததுலேருந்து ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, இங்கே வர எல்லாருமே தான் பண்ணுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சுடுகாட்டில் ஒரு 2000 குழி பக்கம் இருக்கும். இப்போ தாத்தா பாட்டி வந்துட்டு பாட்டி குழியை தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே தாத்தா குழியை வந்து அவ்வளோவா வந்து கண்டுக்க மாட்டார். ரெண்டாவது தான் வந்து தாத்தா குழி சாமி கும்பிடுவாங்க. இங்கே கூட்டம்னு பார்த்திங்கன்னா 2000 சமாதிக்கும் வந்துட்டு ஆளுக வருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு. கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்த பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து கூட்டம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு சைடு மட்டும்தான் காட்டுறேன். எங்கள் பாட்டி தாத்தா சமாதி பக்கத்தில் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் கூட்டத்தை. உள்ளே நல்லா போனோம்னா டீப்பாக போனோம்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்துட்டு டைம் இல்லை, ஏன்னா பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும். பாப்பாவுக்கு வந்துட்டு 9 மந்த்து தான் ஆகுது. சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்போ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் க்ரௌடாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்துட்டு பயமே இருக்காது சுடுகாட்டுக்குள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது பொம்மை ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பார்த்தீங்கன்னா பாப்பா கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதனால் வேணான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து